ஏர்டெல்பா சிவசங்கர் அமைச்சர் நீங்க டிஎம்ஓ கூட்டாந்து வேலை கொடுத்தவர் தான் செக் கொடுக்குறாங்க. பணம் கிடையாது.
அதுக்குதான் நான் வந்து சிவசங்கர் மந்திரி இல்ல டிரான்ஸ்போர்ட் இங்க பாருங்களேன், நீங்க இங்க வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு மேல் அதிகாரி அவரு அங்க இருந்து கேட்டுதான் வழி வழியா தான் வர முடியும். இல்ல சாரி தகவல் சொல்லிருப்பாங்க. சரி அது இங்க நின்னு பேச முடியாது. செக் கொடுக்க சொல்லிருப்பாங்க. இங்க நின்னு பேச முடியாது. அனுப்பி வைத்து ஏமாற்றாதே. தமிழக அரசு முதல்வரே, தமிழக அரசு முதல்வரே, எம்டிசி நிர்வாகமே, எம்டிசி நிர்வாகமே, போக்குவரத்து தொழிலாளர்களே, போக்குவரத்து தொழிலாளர்களே, நஷ்ட கணக்கை காட்டி காட்டி, நஷ்ட கணக்கை காட்டி காட்டி, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, போக்குவரத்து தொழிலாளர்களே, போக்குவரத்து தொழிலாளர்களே, போக்குவரத்து தொழிலாளர்களே, போக்குவரத்து தொழிலாளர்களே, ஓய்வு பெறும் நாளன்று, ஓய்வு பெறும் நாளன்று, ஓய்வு பெறும் நாளன்று, ஓய்வு பெறும் நாளன்று, ஓய்வு கால பணப்பலன்களை, ஓய்வு கால பணப்பலன்களை, ஓய்வு கால பணப்பலன்களை, ஓய்வு கால பணப்பலன்களை, ஒன்றுமில்லாமல் வெற்றி பேப்பருடன், ஒன்றுமில்லாமல் வெற்றி பேப்பருடன், பெருங்கையுடன் செல்லும் வகையில், பெருங்கையுடன் செல்லும் வகையில், வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, மற்ற துறை ஊழியர் எல்லாம், மற்ற துறை ஊழியர் எல்லாம், மற்ற துறை ஊழியர் எல்லாம், மற்ற துறை ஊழியர் எல்லாம், ஒரு மாதமே எல்லாம் பெறும்போது, ஒரு மாதமே எல்லாம் பெறும்போது, ஒரு மாதமே எல்லாம் பெறும்போது, ஒரு மாதமே எல்லாம் பெறும்போது, போக்குவரத்து தொழிலாளர் மட்டும், போக்குவரத்து தொழிலாளர் மட்டும், போக்குவரத்து தொழிலாளர் மட்டும், போக்குவரத்து தொழிலாளர் மட்டும், மாட்டாந்தாய் மனப்பான்மையோடு, மாட்டாந்தாய் மனப்பான்மையோடு, மாட்டாந்தாய் மனப்பான்மையோடு, மாட்டாந்தாய் மனப்பான்மையோடு, நடத்தப்படுவது நியாயம்தானா, நடத்தப்படுவது நியாயம்தானா, நடத்தப்படுவது நியாயம்தானா, நடத்தப்படுவது நியாயம்தானா, பதில் சொல்லு பதில் சொல்லு, பதில் சொல்லு பதில் சொல்லு, பதில் சொல்லு பதில் சொல்லு, பதில் சொல்லு பதில் சொல்லு, தமிழகத்தின் முதல்வரே, தமிழகத்தின் முதல்வரே, போக்குவரத்துறை அமைச்சரே, போக்குவரத்துறை அமைச்சரே, எம்டிசி நிர்வாகமே, எம்டிசி நிர்வாகமே, பதில் சொல்லு பதில் சொல்லு, பதில் சொல்லு பதில் சொல்லு, பதில் சொல்லு பதில் சொல்லு, பதில் சொல்லு பதில் சொல்லு, மழை என்றும் வெயில் என்றும், மழை என்றும் வெயில் என்றும், மழை என்றும் வெயில் என்றும், மழை என்றும் வெயில் என்றும், காலநிலை மாறாமல் உழைத்திட்டு, காலநிலை மாறாமல் உழைத்திட்டு, காலநிலை மாறாமல் உழைத்திட்டு, காலநிலை மாறாமல் உழைத்திட்டு, போக்குவரத்து தொழிலாளிக்கு, போக்குவரத்து தொழிலாளிக்கு, போக்குவரத்து தொழிலாளிக்கு, போக்குவரத்து தொழிலாளிக்கு, ஓய்வு பெறும் நாளன்று, ஓய்வு பெறும் நாளன்று, பணப்பலன்களை வழங்காமல், பணப்பலன்களை வழங்காமல், பணப்பலன்களை வழங்காமல், பணப்பலன்களை வழங்காமல், வீட்டிற்கே வருகையோடு, வீட்டிற்கே வருகையோடு, அனுப்புவதற்கு பதில் சொல்லு, அனுப்புவதற்கு பதில் சொல்லு, அனுப்புவதற்கு பதில் சொல்லு, அனுப்புவதற்கு பதில் சொல்லு, ஓடி ஓடி உழைத்திட்டு, ஓடி ஓடி உழைத்திட்டு, போக்குவரத்து தொழிலாளி, போக்குவரத்து தொழிலாளி, ஓடி ஓடி உழைத்திட்டு, ஓடி ஓடி உழைத்திட்டு, போக்குவரத்து தொழிலாளி, போக்குவரத்து தொழிலாளி, ஓய்வு பெறும் நாளன்று, ஓய்வு பெறும் நாளன்று, போட்டு தட்டு கொடுத்து, துண்டு போட்டு தட்டு கொடுத்து, துண்டு போட்டு தட்டு கொடுத்து, துண்டு போட்டு தட்டு கொடுத்து, ஓய்வு கால பலன்களை, ஓய்வு கால பலன்களை வழங்காமல் அனுப்புவது, வழங்காமல் அனுப்புவது, அவமானம் அவமானம் அவமானம்
திராவிட மாடல் அரசின் மீது நம்பிக்கை எல்லாம் போச்சு. நடவடிக்கை எடு. ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு ஓய்வு பெறும் நாளன்று அனைத்து பலன்களும் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடு. உழைக்கின்ற தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் உரிமை கேட்டு நிற்கின்றோம். உதாசீனம் செய்யாமல் ஓய்வு கால பணப்பணங்களை முழுவதுமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடு. போக்குவரத்து தொழிலாளி மட்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் போராடிதான் பெற வேண்டுமா? போக்குவரத்துறை அமைச்சரே, போக்குவரத்துறை அதிகாரிகளே, சாபக்கேடு. தொழிலாளர்களின் சாபக்கேடு. உணவுக்காக போராட வேண்டும். உடைக்காக போராட வேண்டும். வழிவரை வசதி கேட்டு போராட்டங்கள் நடத்த வேண்டும். பணப்பணங்களை பெறுவதும் கூட போராடிதான் பெற வேண்டுமா? சாபக்கேடு. போக்குவரத்து தொழிலாளியே சாபக்கேடு. ஏமாற்றாதே. ஓய்வு பெறும் தொழிலாளியே பணப்பணங்கள் வழங்காமல் நானே பண்றேன். ஜியோ ஏர்டெல் ஓய்வுகால பலன்களை வழங்கக்கோரி வடபழனி பணிமனை வாயிலிலே நடைபெறும் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும். தமிழக அரசு கழகங்களே, ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு ஓய்வு பெறும் நாளன்று ஓய்வுகால பலன்களை வழங்கிவிடு. போக்குவரத்து கழகத்திலே 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் மழை என்று வெயில் என்றும் புயல் என்று வெள்ளம் என்றும் மாறாமல் உழைத்திட்டு போக்குவரத்து தொழிலாளியை ஓய்வு பெறும் போதிலே கட்டோடு அனுப்புவதே நியாயம்தானா? தமிழகத்தின் முதல்வரே, போக்குவரத்து அமைச்சரே, பதில் சொல்லு. தமிழக அரசு கழகங்களே, போக்குவரத்து கழகத்திலே ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு 21 மாதமாக ஓய்வுகால வழங்கப்படல. மானக்கேடு. தமிழக அரசு நிர்வாகமே ஓய்வு பெற்ற தொழிலாளி
தமிழ்நாட்டில் வேறு எந்த துறையிலாவது ஓய்வு பெறும் நாளிலே நெருங்கையோடு அனுப்புகிறேன் நடைமுறை இருக்குதா? பதில் சொல்லு, பதில் சொல்லு. போக்குவரத்து அமைச்சரே, போக்குவரத்து கழகங்களே, போக்குவரத்து தொழிலாளியை வஞ்சிக்காதே, 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 வஞ்சிக்காதே. தமிழக அரசு கழகங்களே, நாங்கள் கேட்பது, நாங்கள் கேட்பது பிச்சை அல்ல, யாசகம் அல்ல, பிச்சை அல்ல, யாசகம் அல்ல. 30 ஆண்டுகள், 35 ஆண்டுகள் பணிபுரியும் போதிலே சேமித்து வைத்த, சேமித்து வைத்த எங்களுடைய பணத்தை தான் கேட்கின்றோம், கேட்கின்றோம். போக்குவரத்து அமைச்சரே, தூங்காதே, தூங்காதே. போக்குவரத்து அமைச்சரே, தூங்காதே, தூங்காதே. போக்குவரத்து தொழிலாளியே, பிரச்சனைகளை, பிரச்சனைகளை தீர்த்து வை, தீர்த்து வை, தீர்த்து வை, தீர்த்து வை. ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்று சொல்லி, என்று சொல்லி காலகடத்த எண்ணுகிறேன், வாய் சவளால் பேசுகிறேன். போக்குவரத்து அமைச்சரே, வந்துவிடு, வந்துவிடு. வடபழனி வாயிலுக்கு வந்துவிடு, வந்துவிடு. உங்களது யோக்கியதை கப்பலிருந்து, கப்பலிருந்து. போக்குவரத்து அமைச்சரே, பதில் சொல்லு, பதில் சொல்லு. போக்குவரத்து தொழிலாளியை, போக்குவரத்து தொழிலாளியை ஓய்வு பெறும் நாளிலே பெருங்கையோடு அனுப்புவது நியாயம்தானா, நியாயம்தானா? வழங்கிவிடு, வழங்கிவிடு. ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு, ஓய்வு பெறும் நாளிலே ஓய்வு கால பலன்களை வழங்கிவிடு, வழங்கிவிடு. வழங்கிவிடு, வழங்கிவிடு. தமிழகத்தின் முதல்வரே, தேர்தல் கால வாக்குறுதியில் போக்குவரத்து தொழிலாளியே பிரச்சனைகளை, பிரச்சனைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களில் 100 நாட்களில் தீர்த்து விடுவேன் என்று சொன்ன தமிழகத்தின் முதல்வரே, நாளைய தினம், நாளைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றேன். நீங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டு 100 நாள் ஆகலையா? 100 நாள் ஆகலையா? பதில் சொல்லு, பதில் சொல்லு. தமிழகத்தின் முதல்வரே, உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள், உங்களுடைய கோரிக்கைகள் தொழிலாளிகளின் உரிமைகளை, தொழிலாளிகளின் உரிமைகளை கோருகின்ற கோரிக்கைகள். தவறென்றால், 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 தவறென்றால் மாண்புமிகு முதல்வரே, நீங்கள் கேட்பது அநியாயம் என்று, நீங்கள் கேட்பது அநியாயம் என்று டிவியிலே பேட்டி கொடுங்கள், டிவியிலே பேட்டி கொடுங்கள். தீர்த்து வைங்கள், தீர்த்து வைங்கள், தீர்த்து வைங்கள், தீர்த்து வைங்கள். போக்குவரத்து தொழிலாளியே நியாயமான கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைங்கள். இல்லை என்றால், இல்லை என்றால் தமிழகம் முழுவதும், தமிழகம் முழுவதும் அனைத்து பணிமனைகளும் இது போன்ற போராட்டங்கள், இது போன்ற போராட்டங்கள் நடந்தே தீரும், நடந்தே தீரும். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை செய்கின்றோம். போக்குவரத்து கழகங்களே, போக்குவரத்து அதிகாரிகளே, ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு
இதுதான் உங்களது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த பாடமா திராவிடமான இதுதானா நீங்கள் பதில் சொல்லுங்க. வழங்கிவிடு போக்குவரத்து தொழிலாளிக்கு ஓய்வு பெறும் நாளன்று ஓய்வு கால பலன்களை நாங்கள் கேட்பது பிச்சை அல்ல யாசகம் அல்ல உங்களது உழைப்பிலே கேட்கிறோம். பொதுமக்களே போக்குவரத்து தொழிலாளியே அவலங்களை பாருங்கள் உங்களது பயணத்தவையை பூர்த்தி செய்த போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெறும் போதிலே கட்டோடு நிற்கிறேன் அவலத்தை பாருங்கள் தமிழகத்தின் முதல்வரே போக்குவரத்து அமைச்சரே வழங்கிவிடு ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு ஓய்வு கால பலன்களை உடனடியாக வழங்கிவிடு. போக்குவரத்து கழகத்திலே ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு 21 மாதமாக ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படல தீர்க்கப்படல போக்குவரத்து செயலாளரிடம் பேசியாச்சு போக்குவரத்து அமைச்சரிடம் பேசியாச்சு வேளாண் இயக்குநரிடம் பேசியாச்சு தீரவில்லை எங்களுடைய பிரச்சனைகள் இதுநாள் வரை தீரவில்லை எங்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு மாநில தழுவிய போராட்டம் வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றுதான் தீர்வு என்று தமிழக அரசு நினைத்தால் அத்தகைய போராட்டத்தை சக்திமிக்க போராட்டத்தை நடத்தே தீர்வோம். எச்சரிக்கை தமிழகத்தின் முதல்வரே போக்குவரத்து அமைச்சரே ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு ஓய்வு பெறும் நாளன்று ஓய்வு கால பலன்களை வழங்கிவிடு வஞ்சிக்காதே போக்குவரத்து தொழிலாளியை வஞ்சிக்காதே காலமாய் அடுத்தடுத்த ஆட்சிகள் தொடர்ச்சியாக போக்குவரத்து தொழிலாளியை பல்வேறு வளர்ச்சிக்கு கல்வித்துறை வளர்ச்சிக்கு முதியோர்கள் பயணத்திற்கு கிராமப்புற வளர்ச்சிக்கு பேருதவி செய்கிற வஞ்சிப்பது நியாயம்தானா இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலம். அனைத்து விலைகளிலும் உயர்மிக்க மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கு
அத்தகைய துறையிலே பணிபுரிந்து ஓய்வு பெறும் கட்டோடு அனுப்புவது நியாயம்தானா? திராவிட மாடல் பேசுகின்றேன். போக்குவரத்து அமைச்சரே, இதுதான் உங்களது திராவிட மாடல் ஆட்சியா? இலக்கணமா? சொல்லு, சொல்லு. எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய நியாயத்தை கேட்கின்றோம், கேட்கின்றோம். சொல்லு, சொல்லு. போக்குவரத்து அமைச்சரே, மாநகர கழகமே, சொல்லு. நிறைவேற்று. எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்று. ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு ஓய்வு பெறும் நாளன்று ஓய்வு கால பலன்களை வழங்கிவிடு. இல்லை என்றால் மாதம் தமிழகம் முழுவதும் பணிகள் தோறும் இத்தகைய போராட்டங்கள் பிடித்தே தீரும். எச்சரிக்கை. எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள். எங்களுடைய கோரிக்கைகள் நேர்மையான கோரிக்கைகள். எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கும் காவல்துறை நிறுவனத்தில் இது போன்ற அநியாயங்கள் காவல்துறை நண்பர்களே, பதில் சொல்லுங்கள். எங்களுடைய குமுறலை, எங்களுடைய எரிச்சலை ஒருமித்த குரலாக ஒழிக்கின்ற போராட்டம் வடபழனி பணிமனை வாயிலே நடக்குது. எங்களுடைய நேர்மையான கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள். இல்லை என்றால் இத்தகைய போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு முனைகளில் நடைபெறுவதை எந்த கும்பலாலும் தடுக்க முடியாது. ஒற்றுமை. வரச் சொல்லு. அமைச்சரே, போக மாட்டேன். தட்டோடு வீட்டுக்கு போக மாட்டேன். எண்ணி வை. என் பணத்தை எண்ணி வை. என் பானை பொங்கானோ. என் பணத்தை எண்ணி வை. நியாயம்தானா? தமிழகத்தின் முதல்வரே, நியாயம்தானா? போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெற்ற பின்னாலே வெறுங்கையோடு வீட்டுக்கு போவது நியாயம்தானா? பதில் சொல்லு. ஏமாற்றாதே. காலமாய் உழைத்திட்டு போக்குவரத்து தொழிலாளர்களை ஏமாற்றாதே. தமிழக அரசே முதல்வரே போக்குவரத்து கழகங்களை
கழகங்களே, போக்குவரத்து தொழிலாளர்களே, போக்குவரத்து தொழிலாளர்களே, வருகையோடு வீட்டிற்கு அனுப்பி வைத்து ஏமாற்றாதே, அனுப்பி வைத்து ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே, 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 வஞ்சிக்காதே. போக்குவரத்து தொழிலாளர்களே, போக்குவரத்து தொழிலாளர்களே, ஓய்வு பெறும் நாளன்று, ஓய்வு பெறும் நாளன்று, ஒன்றுமில்லாமல் வெற்று பேப்பருடன், ஒன்றுமில்லாமல் வெற்று பேப்பருடன் பெருகையுடன் செல்லும் வகையில் வஞ்சிக்காதே, 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 வஞ்சிக்காதே. பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு. மற்ற துறை ஊழியர் எல்லாம், மற்ற துறை ஊழியர் எல்லாம் மாதங்கள் எல்லாம் பெறும்போது, மாதங்கள் எல்லாம் பெறும்போது போக்குவரத்து தொழிலாளி மட்டும், போக்குவரத்து தொழிலாளி மட்டும் மாட்டாந்தான் மனப்பான்மையோடு நடத்தப்படுவது நியாயம்தானா? பதில் சொல்லு, பதில் சொல்லு. தமிழக அரசே பதில் சொல்லு. போக்குவரத்து கழகமே பதில் சொல்லு. போக்குவரத்து அமைச்சரே பதில் சொல்லு. மழையற்றோம், வெயிலற்றோம், மழையற்றோம், வெயிலற்றோம், மாறாமல் உழைத்திட்ட, மாறாமல் உழைத்திட்ட போக்குவரத்து தொழிலாளி, போக்குவரத்து தொழிலாளி, ஓய்வு பெறும் நாளன்று பணப்பலன்கள் வழங்காமல், பணப்பலன்கள் வழங்காமல் வீட்டிற்கு அனுப்புவதற்கு பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு. ஓடி ஓடி உழைத்திட்ட, ஓடி ஓடி உழைத்திட்ட, கோடி கோடியாய் கொடுத்திட்ட, கோடி கோடியாய் கொடுத்திட்ட போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெறும் நாளன்று, ஓய்வு பெறும் நாளன்று துண்டு போட்டு தட்டு கொடுத்து, துண்டு போட்டு தட்டு கொடுத்து ஓய்வு கால பண பலன்கள் ஒன்றுமே வழங்காமல் அனுப்புவது அவமானம், அனுப்புவது அவமானம். திராவிட முதல்வரே, சமூக நீதி முதல்வரே, திராவிட மாடல் முதல்வரே, சமூக நீதி முதல்வரே, ஓய்வு பெறும் தொழிலாளியை பெருங்கையோடு அனுப்புவது இதுதான் திராவிட மாடலா? இதுதான் சமூக நீதியா? இதுதான் சமூக நீதியா? தமிழகத்தின் முதல்வரே, திராவிட மாடல் முதல்வரே, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையை, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையை 100 நாளில் முடிப்பேன் என்று, 100 நாளில் முடிப்பேன் என்று 4 ஆண்டு கடந்த பின்பும் நடவடிக்கை இல்ல, முன்னேற்றம் இல்ல, நடவடிக்கை இல்ல, முன்னேற்றம் இல்ல, நடவடிக்கை இல்ல, முன்னேற்றம் இல்ல, முன்னேற்றம் இல்ல. நடுத்தருவின தொழிலாளி நம்பிக்கை எல்லாம் போயே போச்சு, நம்பிக்கை எல்லாம் போயே போச்சு, நம்பிக்கை எல்லாம் போயே போச்சு. திராவிட மாடல் அரசின் மீது நம்பிக்கை எல்லாம் போயே போச்சு. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு, ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு ஓய்வு பெறும் நாளன்று அனைத்து பணப்பலன்களும் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடு. உழைக்கின்ற தொழிலாளர்கள், உழைக்கின்ற தொழிலாளர்கள் உரிமை கேட்டு நிற்கின்றோம், உரிமை கேட்டு நிற்கின்றோம்.
உதாசீனம் செய்யாமல் ஓய்வு கால பணப்பலன்களை முழுவதுமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடு. போக்குவரத்து தொழிலாளி மட்டும் வார வந்தனை செய்யப்படுவது நியாயம்தானா? ஏமாற்றாதே ஓய்வு பெறும் தொழிலாளியை நஷ்ட கணக்கை காட்டி வருகையோடு வீட்டிற்கு அனுப்பி வைத்து ஏமாற்றாதே. எங்கள் பணத்தை கேட்டு உழைத்த பணத்தை கேட்டு வட பழனி பணிமனையிலே வாயில் அமர்ந்து போராடுகின்றோம். ஓய்வு கால பணப்பலன்கள் முழுவதுமாக கிடைப்பதற்கு நடவடிக்கை எடு. நாங்கள் கேட்பது பிச்சை அல்ல. நாங்கள் கேட்பது யாசகம் அல்ல. உழைத்து சேர்த்து வைத்த எங்கள் பணத்தை கேட்கின்றோம். உரிமையோடு கேட்கின்றோம். ஏமாற்றாமல் ஓய்வு பெறும் நாளன்று ஓய்வு கால பலன்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடு. ஓய்வு பெற்ற தொழிலாளி ஓய்வு கால பலன்களை வழங்க கோரி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு முதல்வரே, போக்குவரத்து கழகத்தில் பணி புரிந்து ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு ஓய்வு கால பலன்களை உடனடியாக வழங்கிவிடு. போக்குவரத்து கழகத்திலே 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் மழை என்றும் வெயில் என்றும் புயல் என்றும் வெள்ளம் என்றும் பாராமல் உழைத்திட்டு போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெறும் போதிலே வெறும் கையோடு அனுப்புவது, தட்டோடு அனுப்புவது நியாயம்தானா? தமிழகத்தின் முதல்வரே, போக்குவரத்து அமைச்சரே, மேலாண் இயக்குநரே, பதில் சொல்லுங்கள். தீர்த்துவிடு. போக்குவரத்து தொழிலாளியே நியாயமான கோரிக்கைகளை, நேர்மையான கோரிக்கைகளை தீர்த்து வையுங்கள். தமிழகத்தின் முதல்வரே, போக்குவரத்து கழகங்களே, ஓய்வு பெறும் தொழிலாளியே ஓய்வு கால பலன்களை உடனடியாக வழங்கிவிடு. நாங்கள் கேட்பது நிச்சயல்ல, யாசகம் அல்ல. தமிழகத்தின் முதல்வரே, சமூக நீதி பேசுகின்ற தமிழகத்தின் முதல்வரே, போக்குவரத்து அமைச்சரே, நாங்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை, நேர்மையான கோரிக்கை. போக்குவரத்து கழகத்திலே
திருடுவதற்கு அதிகாரம் கொடுத்தது யார் யார்? பதில் சொல்லு, பதில் சொல்லு. வழங்கிவிடு, வழங்கிவிடு. ஓய்வு கால பலன்களை உடனடியாக வழங்கிவிடு. போக்குவரத்து கழகத்திலே ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு 21 மாதங்களாக ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படல. அத்தகைய குடும்பங்கள் என்ன பாடுபட்டிடும்? நினைத்து பார். சமூக நீதி பேசுகின்ற தமிழகத்தின் முதல்வரே, திராவிட மாடல் பேசுகின்ற போக்குவரத்து அமைச்சரே, போக்குவரத்து தொழிலாளியின் ஓய்வு பெற்ற தொழிலாளியின் குடும்பங்கள் பல்வேறு பிரச்சனையில் திண்டாடுகிற அவலங்கள் தொடருது. தூங்காதே. போக்குவரத்து அமைச்சரே, தூங்காதே. தீர்த்து வை. எங்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வை. ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு ஓய்வு பெறும் நாளன்று ஓய்வு கால பலன்களை வழங்கிவிடு. போக்குவரத்து கழகத்தில் மழை என்று வெயில் என்றும் புயல் என்று வெள்ளம் என்றும் மாறாமல் உழைத்திட்டு போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெறும் நேரத்திலே வெறும் கையோடு அனுப்புவது, கட்டோடு அனுப்புவது நியாயம்தானா? தமிழகத்தில், இந்தியாவில் வேறு எந்த நிறுவனத்திலாவது இத்தகைய அவலங்கள் தொடர்ச்சியாக ஆட்சிகள் தோறும் வாழ்ந்த போதும் மாறிய போதும் தொடர்ச்சியாக வஞ்சனைகள் தொடருது. தீர்த்து வைப்பேன் என்று சொன்ன தமிழகத்தின் முதல்வரே, 100 நாள் ஆகலையா? கணக்கு போட தெரியலையா? பதில் சொல்லு. தீர்த்து வைங்கள். போக்குவரத்து தொழிலாளியின் பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைங்கள். சட்ட கணக்கு காரணம் காட்டி போக்குவரத்து தொழிலாளியை வஞ்சிக்காதே. இதைவிட அதிகமாக மின்சார வாரியத்திலே 5,000 கோடி கடன் இருக்கு. அத்தகைய நிறுவனத்திற்கு 50,000 கோடி ரூபாய் வழங்கியாச்சு என்று சொன்ன சட்டசபையில் நிதித்துறை அமைச்சரே முழங்கினாரு. போக்குவரத்து தொழிலாளிக்கு போக்குவரத்து கழகத்திற்கு எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள்? பதில் சொல்லு. போக்குவரத்து அமைச்சரே, பதில் சொல்லு. போக்குவரத்து தொழிலாளியின் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லு. ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு ஓய்வு பெறும் நாளன்று